வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா நியூவோட பிளஸ் கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டு இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுலுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃபர் பத்தின டீடைல் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் லோன் ஆஃபர் பத்தின டீடைல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பாக்குறீங்க, ஆனா வந்து யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. கிட்டத்தட்ட 70% பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத பர்சன் தான் வந்து பாக்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கும் நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட HDFC பேங்கோட டாடா நியூ இல்லை இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டில் வந்திருக்கிற அந்த புது அப்டேட் ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபராக லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுமே உடனே கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் செக் பண்ணாதீங்க. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு லிமிட்டட் டைம் ஆஃபராக லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து எல்லா கஸ்டமருக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில செலக்டட் கஸ்டமருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபரை வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற கஸ்டமருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் 0 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணுங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற இடத்துல உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆஃபர் வந்து இருந்ததுன்னா அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இது வந்து இந்த மந்த் செப்டம்பர் 30 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீல நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபரை வந்து மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30க்கு அப்புறம் இந்த ஒரு கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீலாம் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஆஃபர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா ஜாயினிங் ஃபீ 0 அப்படின்னு மட்டும் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து எதுவும் டெபிட்டட் வந்து பண்ண மாட்டாங்க. ரினிவல் ஃபீ செகண்ட் இயர்ல மட்டும் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. செகண்ட் இயர்ல இருந்து ரெகுலராகவே உங்களுக்கு வந்து அந்த ரினிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் லைஃப் டைம் ஃப்ரீல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான். கீழே வந்து அப்ளை பண்றதுக்கான லிங்க் நம்மளோட ரெஃபரல் கோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஃப்ரீ ஆஃபர் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆஃபர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்க, இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து அப்ளை நான் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட பேன் கார்டு வெரிஃபைட் ஆயிருக்கும். அடுத்தது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் அ ரெஃபரல் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட ரெஃபரல் கோட் வந்து உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஃபரல் கோடை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெஃபரல் கோடை வந்து என்டர் பண்ணி நம்ம போகிறதுனால ஸோ நம்மளோட ரெஃபரலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கார்டு வந்து இன்னுமே ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதையும் வந்து என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஹோம் மேக்கரா இல்லை ரிட்டையர் பர்சனா இல்லை ஸ்டூடெண்டா இதை வந்து கேட்பாங்க. நீங்கள் சேலரிடா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் இல்லை ஆர்கனைசேஷன் நேமை என்டர் பண்ணிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் அதில் எதுவோ அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய், அதனால செல்ஃப் எம்ப்ளாய் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய் சூஸ் பண்ணதுமே உங்களோட ஃபார்ம் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஃபார்ம் நேம் இல்லை கம்பெனி நேம் அதை வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் அட்ரஸ் அதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸும் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமா இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸும் உங்களோட ஆதார் அட்ரஸும் சேமா இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்டர் பண்ணியிருக்கிற அட்ரஸும் என்னோட ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸும் சேம், அதனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 செகண்ட் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கார்டோட லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து
வந்து ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ ஒரு 90 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 91,000 ரூபாய் எனக்கு வந்து அப்ரூவ்டு வந்து ஆயிருக்கு பாருங்க கிரெடிட் கார்டு. சூப்பர் யுவர் கிரெடிட் லிமிட் அப் டு 91,000 அப்படிங்கிறது காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கோங்க மறக்காம. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ ஆஃபர் வேலிடிட்டி 30 செப்டம்பர் 2025 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இது மாதிரி ஜாயினிங் ஃபீயை மட்டும் கட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 91,000 வந்து கொடுத்துருக்காங்க. இது 100% வந்து அப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்டர்னல் பாலிசி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு வந்து நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் விசா கார்டு வேணுமா இல்லை ரூபே கார்டு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதில் வந்து ரூபே கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயிலாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நான் வந்து இப்போ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா KYC. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அக்ரி அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆதார் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஜெனரேட் OTP வந்து கொடுத்துருங்க. இப்போ எனக்கான ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜெனரேட் OTP வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வந்து வரும். ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் OTP என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் லாங்குவேஜ்லேயே பண்ணிக்கலாம். ஸோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடம், ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே தமிழில் தான் வந்து கேட்பாங்க. இப்போ அதை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வீடியோ KYC வந்து கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஸ்டெப் அப் த வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வீடியோ KYC பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர், நெக்ஸ்ட் ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. அது பிளாக் பேனாவும் இருக்கலாம், இல்லை ப்ளூவாகவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு பேனா ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ KYC வந்து பண்ணுங்க. நல்ல சைலண்டான பிளேஸில் நல்ல அதிகமான இன்டர்நெட் ஸ்பீட் இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருந்து பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த வீடியோ KYC வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு 4 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. வீடியோ KYC கம்ப்ளீட் பண்ணுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். கேமரா பார்த்து உங்களுடைய பேர் இனிஷியலோட சொல்லுங்க. மணிகண்டன். இனிஷியலோட சொல்லுங்க சார் உங்க பேர். எம் மணிகண்டன். இந்த வீடியோ KYCக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு blank வெள்ளை பேப்பர், ப்ளூ இல்லைனா பிளாக் பென் ரெடியாக வச்சிருக்கீங்களா? எல்லாமே ரெடியாக இருக்கு. கிரேட் சார். ரெடியாக வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ KYCல நான் உங்கள்கிட்ட சில செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பேன். கேமரா பார்த்து அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணிருந்தீங்களோ அதுபடி ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு பதிலாக வேற யாரும் இந்த காலில் பேச வேண்டாம். அதே மாதிரி நீங்க எந்த டாக்குமெண்ட்டையும் பார்த்து படிக்க வேண்டாம். சரிங்களா? ஓகே ஃபைன் சார். நீங்க இன்னைக்கு எந்த ஊர், எந்த ஸ்டேட்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க சார்? கிரேட் சார். உங்களுடைய ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற நம்பர் ரீட் பண்ணுங்க. 838983. கிரேட் சார். உங்களுடைய மொபைல் நம்பருடைய கடைசி 4 நம்பர் சொல்லுங்க. பர்ஃபெக்ட் சார். உங்களுடைய அப்ளிகேஷன் படி நீங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் பிசினஸ் பண்றீங்க, அது கரெக்ட்டுங்களா? ஆமா. கிரேட் சார். உங்களுடைய கம்பெனி பேர் வந்து டுங்களா? எஸ் கரெக்ட். தேங்க்யூ சார். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுக்கணும். அதனால உங்களுடைய பேக் கேமரா மூலமா பேன் கார்டு காமிங்க. ஃபைன் சார். அப்படி இருங்க, நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சார் உங்கள் பேன் கார்டுடைய பேக் சைடு காமிச்சிருங்க. தேங்க்யூ சார். நான் உங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடலாம். எஸ் சார். இப்போ நான் உங்களுடைய ஃபோட்டோ எடுக்கணும். அதனால கேமரா பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நான் உங்களுடைய ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு. இப்போ நான் உங்களோட சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணணும். அதனால உங்களுடைய பேக் கேமரா மூலமாக ஒரு பிளைன் வெள்ளை பேப்பர் காமிச்சிருங்க. ஃபைன் சார். இப்போ இந்த பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். ஃபோனை கீழே வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக சைன் பண்ணிக்கோங்க சார். அப்படி இருங்க. தேங்க்யூ சார். நான் உங்களுடைய சிக்னேச்சரை ஃபோட்டோ எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராக்கு வந்துடலாம்.
எஸ் சார், எனக்கு இப்போ உங்களுடைய சிக்னேச்சர் கன்சென்ட் வேணும். அதாவது நீங்க இப்போ கேமரா முன்னாடி பண்ண இந்த சிக்னேச்சர் உங்களுடைய பேன் கார்டு சிக்னேச்சரை விட லைட்டா டிஃபரெண்ட் மேட்ச் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த பேப்பர் சிக்னேச்சரை உங்களுடைய கிரெடிட் கார்டு பர்பஸ்க்காக HDFC பேங்க்ல அப்டேட் பண்ணிக்கலாங்களா? KYC பர்பஸ்க்காக உங்களுக்கு சம்மதமா? ஆமா, இதே அப்டேட் பண்ணுங்க. ஃபைன் சார், இந்த பேப்பர் சிக்னேச்சர் அப்டேட் பண்ணிக்கலாங்களா? உங்களுக்கு சம்மதமா? ஆமா, அப்டேட் பண்ணிக்கோங்க. கிரேட் சார். சார் உங்களுடைய இனிஷியல் எம்முக்கான விரிவாக்கம் சொல்லிருங்க, உங்க ஃபாதர்ஸ் நேம் சொல்லிருங்க. கிரேட் சார். M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் முருகானந்தம், அது வந்து உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், கரெக்ட்டுங்களா? ஆமா. கிரேட் சார். சார் வாழ்த்துக்கள், உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான வீடியோ KYC சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ரிலேட்டடான ஃபைனல் ஸ்டேட்டஸ் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு SMS வரும். கன்ஃபர்மேஷன் SMS வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய கிரெடிட் கார்டு ஃபர்தரா ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ஓகே ஃபைன் சார். உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸான CVV நம்பர், பின் நம்பர், OTP இதெல்லாம் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காதீங்க. சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ KYCல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆன அடுத்த 5 to 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட மெயிலுக்கே வந்துட்டு கார்டு அப்ரூவ்ட் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி உங்களோட கார்டு டீட்டெயிலை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.